திருச்சியில் அமைச்சர் எம்பி பதவிகள் தொடங்கி அடிமட்டத்தில் உள்ள ஊராட்சி தலைவர் பதவி வரை ரெட்டியார் இனத்தவருக்கே வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுதான் திமுகவில் உள்ள ஜனநாயகமா என்றும் முன்னாள் எம்எல்ஏ ராஜசேகரன் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். செல்வராஜ் ஜெயிச்சது எங்க? மண்ணச்சநல்லூர் தொகுதி. நல்லா பாத்துங்க. பெரும்பாலும் முத்தரையரும் தேவேந்திர குலரும் வாழ்ற அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ இருக்கிறவரு கதிரவன் ரெட்டி. நல்லா புரிஞ்சு, கதிரவன் ரெட்டி. அங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் 2 யூனியன், ஒன்னு வந்து மண்ணச்சநல்லூர் யூனியன், இன்னொன்னு வந்து முசிறி யூனியன். மண்ணச்சநல்லூர் யூனியன் சேர்மன் வந்து கதிரவன் ரெட்டி, அடுத்தது வந்து கனகராஜ் செட்டியார் மாவட்ட துணைத் தலைவர். மண்ணச்சநல்லூர் சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி. நல்லா பாத்துங்க. முசிறி சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி, சீனிவாச பெருமாள் ரெட்டி மண்ணச்சநல்லூர் ஒன்றிய சேர்மன், சரவணன் ரெட்டி துறையூர் ஒன்றிய செயலாளர், அரவிந்த் ரெட்டி உப்பிலியபுரம் ஒன்றிய கழக செயலாளர், நடராஜ் ரெட்டி உப்பிலியபுரம் பேரூர் கழக செயலாளர், முரளி துறையூர் நகர செயலாளர், துறையூர் வைஸ் சேர்மன், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர், கனகராஜ் ரெட்டி மாவட்ட துணை செயலாளர். நல்லா பாத்துங்க. மண்ணச்சநல்லூர் தொகுதியில் எம்எல்ஏ ரெட்டியார், மண்ணச்சநல்லூர் சேர்மன் ரெட்டியார், முசிறி சேர்மன் ரெட்டியார், முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், மண்ணச்சநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர் ரெட்டியார், மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார், இப்ப எம்பி ரெட்டியார். இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க, பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க. இப்படி ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு ஆளு இப்படி வளர்ந்து வந்தானா இதுக்கு பேரு ஜனநாயகமா? டெமோக்ரஸியா? அதுக்கு பேரு சர்வாதிகாரம் இல்லையா? 30 ஆண்டு காலமா திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் ஒரே அமைச்சர் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இதுதான் திராவிட மாடலா? நீ வந்து ஆரியனை குறை சொல்றீங்க, நீ ரொம்ப யோக்கியனாப்பா, உங்க கட்சி இதுதான் திராவிடமா? திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு மைனாரிட்டி, திருச்சியில் இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை 3 சமுதாயத்தை அழிச்சு அதுல மேல ஏறி நிக்கிறான். அவனை நீ ஆதரிக்கிறீங்க. நீ எப்படி திராவிட மாடல்னு சொல்லுவ? இதைதான் பகிரங்கமா பேச போறோம். இதைதான் இந்த தேர்தலை முன்னுதாரணமா வைக்க போறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.